देखो भाइयों, इस तरीक़ा से हम टारा ग्रेनाइट लगा रहे हैं। सो कोई कंप्लेंट भी नहीं आएगा, कोई दिक्कत भी नहीं आएगा हैं। और देखो भाइयों, कहीं भी कोई दिक्कत है तो पत्थर पानी डाल के हर कॉर्नर पे वजन रख के नहीं, उसके बाद में पानी का इस्तेमाल करो। पानी का इस्तेमाल करेगा तो कोई भी प्रॉब्लम रहेगी, कोई भी दिक्कत रहेगी, कोई भी एमरजेंसी सेट नहीं हुआ இந்த ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த ஒரு கல்வா வந்து பிடிக்கல, செட் ஆகலைன்னா எல்லாத்துக்கும் வந்து இது தண்ணி ஊற்றுனாலே வந்து நல்லா கிரீப் ஆகிடும். ஆனால் சூப்பராக இருக்கும், வேலை செம்மையாக இருக்கும் வேலை. ஆனால் ரேட்டு வந்து நம்ம 45 ரூபா, 50 ரூபா, 65 ரூபாய், 180 ரூபா, 170 ரூபா, அது வந்து நம்ம ரேட்டு. சரியா? அதனால நம்ம நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டில் செய்கிறாங்க. அது வேலை எனக்கு பிடிக்காத. நிறைய பேர் சொன்னாங்க, வேறு ஆள் இருக்காங்க, நிறைய பேர் 30 ரூபாயில் செய்கிறாங்க, நிறைய பேர் 25ல் செய்கிறாங்க. அதில் வந்து ஃபினிஷிங் இருக்காது. ஆனால் ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கம்பல்சரி 10 பர்ஸ் 5 பர்ஸ் தான் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கல்லி பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், லூஸ் ஆகிடும், ஏட்டுக்கு லூஸ் ஆகிடும், சவுண்டு கேட்கும், சத்தம் கேட்கும். கல்வா வந்து சரியாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, சிமெண்ட் அதிகமாக போட மாட்டாங்க, நல்லா போட மாட்டாங்க, அதுக்கப்புறம் பால் நல்லா ஊற்ற மாட்டாங்க. அவர் வந்து வேலை மட்டும் கரெக்டாக சைட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் பிரச்சனை என்ன இருக்கும் உங்களுக்கு எந்தனாலே தெரியாது. இப்போ நம்ம ஒர்க்கில் சைடு பாருங்கள், லாஸ்ட் கடைசியில் வந்து அல்லாத இடத்துல வந்து இதை பாருங்கள், சிமெண்ட் கோணி வைப்பாங்க, மணல் கோணி வைப்பாங்க, எம்சைல்ட் கோணி வைப்பாங்க. வச்சுட்டு லாஸ்ட் கடைசியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக செம்மையாக இந்த இடத்துல வந்து மேடு பள்ளமாக இருக்கும், அதில் வந்து லைட்டாக தட்டிட்டு சரியாக பண்ணிவிட்டு ஃபைனல் வந்து நம்ம வீட்டுக்கு போய்டும். அதனால அதான் நம்ம வேலை, அதனால தான் நம்ம ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் பற்றி வந்து பிரச்சனை வராது. அதில் வந்து கல் வந்து உல்ட்டா பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலிஷ் தண்ணி சிமெண்ட் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கல் வந்து படுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து தட்டுவேன். அதில் வந்து தேய்ச்சிற வேலை இருக்க, கட்டிங் வேலை இருக்க, போடுறது வேலை இருக்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு ஃபினிஷிங். அதனால நம்ம வேலை, அதனால தான் நம்ம 45 ரூபா வாங்குறோங்க சார். ரேட்டு வந்து ஜாஸ்தி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் வேலை. யாரை வந்தனால கேளுங்க, நோ ப்ராப்ளம். 100 பேர் பார்த்தோன்னா வேலையில் வந்து குறை எதுவுமே யாருனாலும் குறை சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அது வேலை நான் பண்ணுறேங்க. இது வந்து ஊரை பக்கம் குடுவாஞ்சேரி சிங்கல்பேட்டை அது ஏரியாவுக்கே நான் பண்ணிகிட்டே இருக்காங்க பர்மனெண்ட்டு. யார் இருந்தனால கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நம்ம வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண பாருங்கள் சார். வேலை வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து 10 ரூபாய் அதிகமாக வாங்குவேன், நான் கேட்டு வாங்குவேன் சார். வேலை இருக்குன்னா நம்ம அதனால தான் ரேட்டு ஜாஸ்தி. நிறைய பேர் வந்து 25 ரூபாய் செய்கிறாங்க, நல்லா நான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் 25ல் எப்படி லாபம், 30 ரூபாயில் எப்படி லாபம் இருக்கும்? அது கூலி தான் கிடைக்கும் சார். ஒரு வேலை பற்றி வந்து நமக்கு உங்களுக்கே தெரியாது, எப்படி செய்கிறாங்க தெரியல. அவருக்கு வேலை தான் வேணும், அதான் பார்ப்பாங்க. அது ஃபினிஷிங் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நஷ்டம்னா நஷ்டம் தானே, அது நம்ம நஷ்டம் அது மாதிரி பார்க்க மாட்டேன். சிமெண்ட்டை வேஸ்ட்டாக போதே, மண்ணை வேஸ்ட்டாக போதே, அது மாதிரி பண்ண மாட்டேன். நம்ம வேலைக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே சார்.